ஏசாயா 9:6. அதிசயமானவர். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பல ஆயிரம் பேர் இருந்தாலும் அதிசயமானவர் என்ற பெயரை வேதம் பதிவு செய்கிறது. வேதத்திலே பார்வையற்றவர்கள் பார்வை அடைகிறார்கள், நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார்கள், காது கேளாதவர்கள் காது கேட்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் அதிசயங்களே. ஆனால் ஒரு பாவி தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாவது மிகப்பெரிய அதிசயம். தேவனுடைய பிள்ளையான அவர் தன் மனைவியை நேசிப்பார், தன் குடும்பத்தை நன்றாக நடத்துவார், தன் கர்த்தருடைய ஊழியம் செய்வார், ஏழைகளை அவர் நேசிப்பார், சாதாரண ஊழியர்களை அவர் தாங்குவார். முக்கியமாக தன் வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுவார். வாழ்ந்து காட்ட முடியாத இடங்களில் உணர்வடைந்து கர்த்தரிடத்தில் அதை சரி செய்து அறிக்கையிடுவார். பரிசுத்த வாழ்க்கையை வாழ விரும்புவார். அவர் ஆடம்பரங்களை வெறுப்பார், எளிமையாக வாழ விரும்புவார். தன் எண்ணங்களில், சிந்தனையில், கற்பனையில், கனவுகளில் பாவம் செய்யும் தூண்டும் பொழுது கண்ணீர் விட்டு அழுது கர்த்தரிடம் கிருபையை கேட்டு வாங்குவார். ஆக மொத்தம் இன்று மரித்தால் நித்திய ஜீவனை அடைவார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கிறிஸ்துமஸ் காலங்கள் மட்டுமல்ல, கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வாழும் நாட்கள் எல்லாம் அதிசயங்களே.